ஹாய் ரஞ்சி. ஏய் ரஞ்சிமா, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இங்க பாரு, நான் வித்யாவை சத்தியமா காதலிக்கவே இல்லை. நீ கோமதி கிட்ட அதையும் இதையும் சொல்லி அவன் மனசை கலைச்சி வச்சிருக்க. ஒரு நிமிஷம் நில்லு. அருண் கிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்கலான்னு பார்த்தா நீ என்னடா நான் கோமதி கிட்ட பேசி டிவோர்ஸ் வரையும் கூட்டு போயிருக்க. இல்லைனா மட்டும் அப்படியே நீ அக்கா கூட வாழ்ந்து கிழிச்சிருவியா? அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்து வந்தானே நீ. என்னடா முழிக்கிற? எல்லாம் தெரியும் எனக்கு. ஆமா, நான் கோமதியை கொல்ல பார்த்தது உண்மைதான். எதுக்காக? உனக்காக தான்மா. நீ எனக்கு வேணும்ன்றதுக்காக. அந்த பாய்சன் மூலியமா அவளை பரலோகம் அனுப்பிச்சிட்டு உன்னை என்கிட்ட கொண்டு வரலாம் தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா நீ உள்ள பூந்து வேற டாக்டர் கிட்ட கூட்டு போய் தேவையில்லாம அவளை புழைக்க வச்சுட்ட. ஓகே, அவளுக்கு ஆயுஸ் கட்டி நினைச்சுக்கிறேன், புழைச்சு போட்டோம். எப்படியும் அவள் டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்மளை விட்டு விலகி போக தான் போறா. அதுவும் நல்லதுக்கு தானே. இனி லீகலா நீயும் நானும் ஒன்று சேர்றதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஐம் வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஹேய், நான் எதுக்குமா திருந்தணும்? யூ ஆர் மை ட்ரீம் கேர்ள் ரஞ்சிமா. உன்னெல்லாம் என்னால மிஸ் பண்ணவே முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே, ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு உன்னை துரத்துக்கிட்டே இருப்பேன். ஸ்டில் மை லாஸ்ட் பிரெத். நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டே லவ் ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்திலேயே யாருமே வாழாத சந்தோஷமான வாழ்க்கை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ரஞ்சிமா. வாய மூடு. காதலிச்சு கல்யாணம் பண்ணவளோட ஒழுங்கா குடும்பம் நடத்த துப்பில்ல. நீ என்ன வாழ வைக்க போறியா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ என் மேல வச்சிருக்கிறது தெய்வீக காதல், புனிதமான காதல்னு வாய் கிழிய பேசுறல்ல. இன்னொருத்தி பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதுக்கு பேரு காதல் இல்ல, அதுக்கு பேரே வேற. ரஞ்சி, நான் உன்னை இன்னொருத்த பொண்டாட்டியா பார்க்கல. ஆமா, வேணா உன் கழுத்துல தாலி கட்டலாம், நீங்க ரெண்டு பேரும் வேணா ஒரே வீட்டுல இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் நீ எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என்கிட்ட வந்துருவேன்ற நம்பிக்கையில இருக்கேன். இப்படியே நீ நம்பிட்டு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் உன் ஆசை நிறைவேற போறதே இல்ல. உன் மேல உயிரா இருக்கிற பொண்டாட்டி, அப்பா அப்பான்னு உருகிற குழந்தைன்னு உனக்கு ஒரு அழகான குடும்பமே கிடைச்சது. உன் கேடு கெட்ட புத்தியால அத நீயே கெடுத்துக்கிட்ட. நீ என்னதான் என் பின்னாலேயே அலைஞ்சாலும் நான் உனக்கு கிடைக்க போறதே இல்ல. Till your last breath. கிடைச்ச நல்ல வாழ்க்கையும் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாம போகுது. அவசரத்துக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம, ஆதரவு இல்லாம நீ நிக்கதான் போற. அதான் நீ செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். வித்யா, நீ விஷயத்திலயும் லீகலா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஜெயில உட்காந்து நிதானமா யோசி. நீ செஞ்ச பாவம் தான் உன்னை அங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு அப்பதான் உனக்கு புரியும். என் வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்டேன், ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழு. அதுக்கப்புறமாவது மனுஷனா திருந்தி வாழ பாரு. இல்ல ரஞ்சி. ஏய், கை விடுறா, இல்லனா செருப்பு பிஞ்சிரும். விடுறா. ஏய், ஏன் ரஞ்சி ஆச்சுன்னு பொறுமையா இருந்தா ஓவரா துடிக்கிற. நான் வயலண்டா ரியாக்ட் பண்ணு வச்சுக்க, நீ தாங்க மாட்டேன். விடு, கையை விடு, கையை விடு. தண்டனை கிடைக்கும் நீ எனக்கு சாபம் கொடுக்குறிய? விடு. அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. வித்யா விஷயத்துலயும் நான் மாட்டவே மாட்டேன். உன்னை அந்த வீட்டுல வாழவும் விட மாட்டேன். உனக்கு வாழ்க்கைன்னா அது ஏன் கூட மட்டும்தான். என் கைய விடு, இல்ல நான் கத்தி ஊற கூட்டிடுவேன். அப்புறம் உனக்குதான் அது அசிங்கம். ஏய், என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சாதான் திருந்துவானுங்க. ஒரு நிமிஷம்.
சொல்லு அருண். கார்த்தி எப்படிடா இருக்க? ஐ எம் ஃபைன்டா. நீ எப்படி இருக்க? இருக்குண்டா மச்சான். யூஸ்வலா நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நீ ஃபோன் பண்ணிருக்க. இல்ல மச்சான், எனக்கு ஒரு இமிடியேட்டா வேலை வேணும்டா. என்னடா சொல்ற? கார்மெண்ட்ஸ்க்கே உன்னை நேந்தி விட்ட மாதிரி அந்த ஆஃபீஸ்னே கெதியா கிடப்ப. இப்போ என்னாச்சு அந்த வேலை? இல்லடா, ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் அந்த ஆபீஸை விட்டு வெளியே வந்துட்டேன். மச்சான், இப்ப நிதானமா வேலை தேடுற நிலைமையில நான் இல்லடா. இப்ப இருக்கிற நிலைமையில ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு வேலையில நான் இமிடியேட்டா சேர்ந்தே ஆகணும். புரியுதுடா. ஆனா எங்க ஆஃபீஸ்ல இப்போதைக்கு எந்த ஓப்பனிங்கும் இல்லையே. நான் என் சர்க்கிளில் சொல்லி வைக்கிறேன், பார்க்கலாம். டேடே, என்னடா பார்க்கலான்னு நீ பாட்டுக்கு கேஷுவலா சொல்ற? மச்சான், எனக்கு ரொம்ப அவசரம்டா. பணம் இல்லைன்னு வையேன், என்னால ஒரு மாசம் கூட வீட்டை சமாளிக்க முடியாதுடா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு வேலை மட்டும் ரெடி பண்ணி கொடுடா. சரி, ஓகேடா, நான் ட்ரை பண்றேன். சரி, ஓகே மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. என் ரெஸ்யூம் ரெடியா இருக்குடா. நான் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ உடனே அந்த கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. அப்புறம் சம்பளம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல மச்சான். ஆனா இந்த வேலை கன்ஃபார்மா வேணும். அருண், இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தேவையா அருண்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நான் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்? வேலை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வேலையை விடுறதும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றதும் எல்லாம் நார்மலா நடக்கிறதுதான். நான் இல்லைன்னு சொல்லல அருண். ஆனா நாம நினைச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கே இப்பவே வேலையை விட்டு போங்கன்னு யாரும் நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளல. நாம 2 பேரும் கொஞ்சம் நிதானமா பேசி அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. அவசரத்துல எடுத்தாலும் இதுதான் சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அருண், நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தான் அத்தை எதிர்பார்ப்பாங்க. உங்க சம்பளத்துல தான் வீட்ல எல்லா செலவும் நடக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. நான் வேலைக்கு போறதை விட இப்போ நீங்க வேலைக்கு போறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வேலை இல்லைனாலும் நான் வேற வேலையை உடனே தேடிப்பேன். அப்ப எனக்கு வேலை ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்றியா? ஆஹா, ஐயோ இல்ல அருண், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம அவசரத்துக்கு உடனே வேலை கிடைக்கணும் இல்ல. ஒருவேளை எனக்கு வேற வேலை பொறுமையா கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க அப்படி யோசிக்க முடியாதுல்ல. ஏய், உன்னை விட என் குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்கு ரஞ்சிதா. இங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தொன்னு நான் நடு ரோட்ல விட்டு போறது கிடையாது. சீக்கிரமாவே ஒரு வேலையை நான் தேடிப்பேன். இங்க பாரு, சும்மா நீ அனாவசியமா பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்ன அருண் இது? உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீதான் அப்படி என்ன பேச வைக்கிற ரஞ்சிதா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். அந்த முடிவு தப்புன்னு திரும்ப திரும்ப நீ அதே பேசிட்டு இருந்தா எனக்கு எரிச்சலா இருக்காது? அருண், நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்ல அப்படி பேசல. கொஞ்சம் நம்ம வீட்டோட நிலைமைய யோசிச்சு. போது ரஞ்சிதா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. சரி எது தப்பு எதுன்னு 4 விஷயத்தை யோசிச்சு பார்த்து தான் நானும் முடிவு எடுத்திருக்கேன். சும்மா உனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காத. அருண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் அவகிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? இவ என்ன கேட்டாலும் வெறுப்பாவே பதில் சொல்ற. எங்க எல்லாரையும் விட பெரிய ஆதாரமும் ஆதரமும் நீதான் இவளுக்கு. நீயே இப்படி கோவப்பட்டா அவ எங்க போவா? எங்க போறதுன்னு தெரியாம தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன் அத்தை. என்னை சுத்தி இருக்கிற யாரும் நான் நினைச்ச மாதிரி இல்ல. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நான் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பை எப்படி என்னால நிறைவேற்றுறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த டென்ஷனுக்கு பதிலா எங்கேயாவது நான் போயிடலாம் போல இருக்கு. ஏன் அருண்,
ரஞ்சிதா, நான் காலையில சொன்னதுதான். கோவம் குறையற வரைக்கும் அவன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். நீ இதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத. என்னால முடியல அண்ணி. எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அருண் என் கூட நிப்பாருங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா இப்போ அருண் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்காரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், என்ன அவரை மன்னிக்க கூடாதா? ஏன் இப்போ வரைக்கும் அதே கோவத்தோடவே இருக்கணும்? ரஞ்சிதா, அவன் பேசினதுக்கு அந்த கோவம் மட்டும் காரணம் இல்ல. வேலை போயிடுச்சேன்ற டென்ஷனு, உடனே வேலை கிடைக்குமான்ற பிரஷரு, அவனுக்குள்ள இப்படி 1000 கவலைங்க ஓடிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் உன் மேல இப்படி கொட்டிட்டு போறான். நீ இத பெரிய விஷயமா பாக்காத ரஞ்சிதா. புருஷன் வெளியில இருக்கிற கோவத்தை பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. அத நாம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா போயிடணும். நாமளும் கோவப்பட்டு சரிக்கு சமமா நின்னோம்னா அது நல்லா இருக்காது. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா அவன் முன்ன மாதிரி நார்மல் ஆயிடுவான். அது வரைக்கும் அவனை தொந்தரவு செய்யாம கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நீயும் மனச போட்டு குழப்பிக்காம எப்பவும் போல இரு ரஞ்சிதா. எல்லாமே சரியாயிடும். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா கத்துறீங்க? அம்மா என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? டேய், என்னடா ஆச்சு? தெரியல வித்யா, அம்மா திடீர்னு பயந்து கத்திட்டு இருக்காங்க. இந்தாங்க தண்ணி குடிங்கம்மா. இந்தாங்க. ஒண்ணும் இல்லம்மா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. எதுவும் கனவு ஏதாவது கண்டீங்களா? ஆமாப்பா, நம்ம எல்லாம் வீடு வாசல இழந்து நடுத்தரவுல நிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான கனவுப்பா. இப்ப நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. ஒண்ணும் இல்லம்மா. நீ கரெக்டா தான் கனவு கண்டிருக்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்க தான் போகுது. அதுக்காக தானே நானும் இங்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மோசமான கனவுலாம் வரும், ஆனா அப்பவே மறந்துரும். இது என்னமோ அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. இது நிஜத்துல நடந்த மாதிரி எனக்கு தோணுதுப்பா. அம்மா, வீட்டு சூழ்நிலையை நினைச்சே படுத்திருப்பீங்க. அதனாலதான் இப்படி ஒரு கனவே வந்திருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்காம படுத்து தூங்குங்கம்மா. இதுக்கு மேல எனக்கு தூக்கம் வருமானே தெரியலப்பா. மணி என்னப்பா? மணி ஒரு 4 மணி இருக்கும். விடிய கால வர கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கனவு பலிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா 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 அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கனவு நினைச்சு சின்ன பசங்க தான் பயப்படுவாங்க. நாங்க பயந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? விடுங்கம்மா, தூக்கத்துல வர்றது வெறும் கனவுதான். அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பயமா இருக்கு. அதெல்லாம் நிஜத்துல கண்டிப்பா நடக்காது. நடக்க போகுது. ஆமாமா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம குடும்பத்துக்கு அந்த நிலைமை வர விட்டுருவோமா? இப்ப வந்த பிரச்சனை தற்காலிகம்தாம்மா. அருணுக்கு வேலை கிடைச்சது எல்லாமே சரியாயிடும். கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்கம்மா. படுங்கம்மா. வித்யா, நீ சித்ரா கூப்பிட்டு அம்மா பக்கத்துல படுக்க வச்சிரு. சரி சொல்றேன். அப்பா ஒண்ணு இல்லப்பா, நீங்க படுங்க. அம்மா, நான் சித்ரா வர சொல்றேன்.
சித்ரா 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 என்னக்கா? நீ போய் அம்மாக்கு துணையை படுத்துக்க போ. ஏன்க்கா? சொன்னா கேளு போ. எழுந்துரு. அம்மா பயந்துருக்காங்க, நீ கூட போய் படுப்போ. இந்த சரிக்கா. சித்ரா பக்கத்திலே படுமா. தூங்கவா போறீங்க? இனிமே உங்களுக்கு தூக்கங்கிறதே கிடையாது. என் அம்மாக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற போறேன். அந்த அம்மாவுக்கு வந்த கனவை நான் நிஜமாக்காம விட மாட்டேன். அம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அருண் கொஞ்சம் இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. போறப்ப நான் தடுக்கிறேன்னு நினைக்காதப்பா. ஏதாவது இன்டர்வியூ ஆப்பா? இல்லம்மா, மதியம் தான் இன்டர்வியூ இருக்கு. வேலைக்காக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இப்போ அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். என்னம்மாச்சு, ஏமா கேக்குறீங்க? இல்லப்பா, நாம உடனே ஒரு ஜோசியரை போய் பாப்போமா? ஜோசியரா? எதுக்கு? இல்லப்பா, விடிய காலையில இந்த கனவு கண்டதுல இருந்து எனக்கு நிம்மதியும் போச்சு, தூக்கமும் போச்சுப்பா. நானும் அதை நினைக்க கூடாதுன்னு போராடி பார்த்துட்டேன். இப்ப வரைக்கும் என்னால அதுல இருந்து மீளவே முடியல. அதான் ஜோசியரை பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அம்மா, கெட்ட கனவு கண்டதுக்கெல்லாம் ஜோசியரை போய் பார்க்கணும்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அம்மா, அதை மறந்துட்டு ஃப்ரீயா இருங்க. அது என்னால முடியலப்பா. என் மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. எல்லாரும் தெருவுல நிக்கிற நிலைமை வந்துட்டா என்ன பண்ணுவோன்னு மனசுக்குள்ள அந்த நினைப்பாவே எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோசியரை பார்த்து பரிகாரம் மாதிரி ஏதாவது கேட்டாதான் அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியும். அம்மா சொல்றது நிஜம்தான். அம்மா வயித்துல சித்ராவை தூங்கவே விடலையா? அந்த கனவு பத்தி தான் புலம்பிட்டே இருந்தாங்களா? அம்மா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தா அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்கடா. உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அம்மாவோட திருப்திக்காவது அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரி வித்யா. அம்மா, நீங்க போய் ரெடி ஆகுங்க. அம்மா, உங்க மூத்த பொண்ணோட ஜாதகம், பையனோட ஜாதகம் ரெண்டுத்தையும் நல்லா அலசி பார்த்துட்டம்மா. நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த கண்டமும் இல்ல. அம்மா, பாத்தீங்கல்ல? நல்ல வார்த்தை சொன்னீங்க ஐயா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவசரப்படாதீங்கம்மா. சுத்தமா பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். அதனாலதான் எல்லாரையும் வேதனைப்படுத்துற மாதிரி உங்க பொண்ணு வாழ்க்கையிலயும் உங்க பையன் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ரொம்ப நாள் நீடிக்காதுமா. உங்க பையனுக்கும் இதை விட நல்ல வேலை கிடைக்கும். உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்யா. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் உங்க குலசாமி கோயில்ல பொங்கல் படையல் போடணும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் குடும்பத்துல இருக்கிறவங்கள மட்டும் கூட்டிட்டு போனா போதுமா ஐயா? என் வார்த்தையை சரியா நீங்க கவனிக்கலையா? வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போகணுமா, ஒருத்தரையும் விடக்கூடாது. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இவ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி எங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காயா. அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
அப்படி இருக்கும்போது அவளை எப்படி எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போறது? அம்மா, இது குலசாமி காரியம். இதுல எந்த குறையும் வைக்க கூடாது. அந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இப்ப அவங்க உங்க வீட்ல இருக்காங்கன்னா அவங்களும் வந்துதான் ஆகணும். அவங்க மேல எந்த கோபம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களையும் கூட்டிட்டு போங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர குலசாமி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவா. சொல்ல முடியாதுமா, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்குமான பிரச்சனையை கூட அந்த அம்மா முடிச்சு வச்சிருவா.